இப்போது நம்ம வந்து முதலாவதாக கை பயிற்சி பார்ப்போம். கை பயிற்சி 2 கால்களுக்கு மத்தியில் வந்து 6 அடி கேப் வச்சுங்க. 2 கைகளையும் மேலே, கைகள் தலைகளுக்கு மேலே கைகள் கூப்பி கைகள் 2ம் சேர்த்து வைக்கணும், காதை ஒட்டி. 4 மூச்சு, ஆழ்ந்த மூச்சு. 1 2 3 4 மூச்சு, ஆழ்ந்த மூச்சு விட்டதுக்கப்புறம் கைகளை பக்கவாட்டில் மெதுவாக இறக்கி தளர்வாக வச்சுக்கிங்க. 2 மூச்சு நிதானமாக. 1 2 மூச்சு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கைகளை மேலே தூக்கி தலை மேலே 2 கைகளையும் சேர்த்து வைத்து 4 மூச்சு. 1 2 3 4 கைகளை மெதுவாக பக்கவாட்டில் இறக்கி தளர்வாக வச்சுங்க. 2 மூச்சு. 1 2 மறுபடியும் 3வது முறை கைகளை மேலே கூப்பி 1 2 3 4 கைகளை மெதுவாக இறக்கி 1 2 மொத்தம் வந்து 3 முறை. இது போல் வந்து 3 முறை செய்யணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து கைகளை பக்கவாட்டில் விரிச்சிக்கிங்க. மூச்சை நல்லா ஆழ்ந்து இழுத்துக்குங்க. மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை முன்னாடி கொண்டு வரணும். மூச்சை இழுத்துக்கொண்டே பின்னாடி வரணும். அதே மாதிரி 5 முறை செய்யுங்க. மூச்சை விட்டுக்கொண்டே முன்னாடி, மூச்சை இழுத்துக்கொண்டே பின்னாடி. 2 3 4 5 முறை செய்யணும். இதை ரிலாக்ஸ். கைகளை வலது கை 5 விரலையும் குவித்து வைத்துக்கொள்ளுங்க. இடது கையை வந்து தொடையில் ஒட்டிய மாதிரி கைகளை வந்து பின்னோக்கி சுற்றணும். 5 முறை. 1 2 3 4 5. இது வந்து காதை ஒட்டி தொடையை ஒட்டி வரணும். கைகளை இப்போ மாற்றிக்கிங்க. பின்னோக்கி சுற்றுங்க. இடது கையில் 1 2 3 4 5. ஓகே. இப்போ மறுபடியும் கைகளை மாற்றிக்கிறோம். முன்னோக்கி சுற்றணும். 1 2 3 4 5. கைகளை மாற்றிக்கிங்க. 1 2 3 4 5. இப்போ 2 கைகளும் ஒரு சேர ஒரே நேரத்தில் சுற்றணும். பின்னோக்கி 1 2 3 4 5. அப்படி முன்னோக்கி 1 2 3 4 5. இப்போ வலது கால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கோங்க. வலது கையை நீட்டிக்கிங்க. இடது கை பின்னோக்கி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து பின்னோக்கி 1 2 3 4 5. ஓகே. மீண்டும் வந்து முன்னோக்கி 1 2 3 4 5. 5 முறை செய்யணும். ஓகே. இந்த கைகள் வந்து 5 விரல்களும் ஒரு சேர இருக்கணும். நீங்கள் வந்து இந்த பயிற்சி செய்யும்போது கைகளை வந்து குமிச்சு வச்சுருக்கணும். கட்டை விரல் எல்லா விரலோடையும் கனெக்ட் ஆகிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 1.5 அடி கால்களுக்கு இடையில் 1.5 அடி கேப் விட்டுக்குங்க. 2 கைகள் கட்டை விரலையும் சேர்த்து வச்சுக்கணும். கைகளை உள்நோக்கி கொஞ்சம் மடித்து வச்சுக்கிங்க. தோள்பட்டைக்கு நேராக கைகள் வரணும். இப்போ வந்து வலது பக்கம் திரும்பும்போது இடது கால் கட்டை விரல ஊனுங்க. வலது பக்கம் திரும்பும்போது 180 டிகிரி 180 டிகிரி வந்து திரும்பணும். ரொட்டேஷன். இடது பக்கம் திரும்பும்போது 180 டிகிரி
வலது கால் கட்டை விரலை ஊண்டி இருக்கணும். 5 முறை செய்யணும். 1 2 3 4 5. ஓகே, ரிலாக்ஸ். அடுத்த பயிற்சி, 2 கால்களுக்கு இடையில் ஒரு 3 இன்ச்சு கேப் வச்சுக்கிங்க. முட்டி ரெண்டும் ஒட்டி இருக்கணும். முட்டிக்கு மேலே வந்து 2 கைகள் உள்ளங்கையும் வந்து பதிஞ்சு இருக்கிற மாதிரி கைகளை வைத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து 3 முறை வலது பக்கமாக சொல்லிட்டுங்க. 1 2 3. இப்போ இடது பக்கமாக சொல்லட்டுங்க. 1 2 3. மீண்டும் வலது பக்கமாக 1 2 3. இப்போ முதல் நிலை பயிற்சி நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த பயிற்சியை பார்க்கலாம். ஸ்டார்ட். 2 காலும் 1.5 அடி கேப். இந்த 1.5 அடி கேப்னா கை வந்து இந்த தொடப்பகுதியில் ஒட்டி இருக்கும். கை 2 தொடைக்கிட்ட ஒட்டி இருக்கணும். கால் 1.5 அடி கேப் இருக்கணும். இந்த பெருவிரல் இந்த பெருவிரலோட ஒட்டணும். 1 2 3 4 5. இப்போ அந்த 1.5 அடி கேப்ல கொஞ்சம் அகலத்துக்கு கம்மி பண்ணிக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ இன்னும் கொஞ்சம் அகலத்துக்கு கம்மி பண்ணிக்கணும். இந்த 2 கால்கள்லாம் இப்படி சுத்துறோம். 1 2 3 4 5. இப்போ ஆப்போசிட் 1 2 3 4 5. இப்போ ஆண்டி சர்க்கிள் ரைட் 1 2 3 4 5. இப்போ இடது கால் கீழே இருக்கணும், வலது கால் மேலே இருக்கணும். இப்போ இந்த பெருவிரல்ல இந்த 2 கட்டை வரல தான் அக்கு பஞ்சர் நீவில் மாதிரி மேலே இருந்து கீழே இருக்கணும். மூளை செல்லுக்கு போகிறது ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து 2 விரல் 2 கண்ணுக்கு போகிற நரம்பு ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து 2 விரல் 2 காதுக்கு போகிற நரம்பு ஆக்டிவேட் ஆகுது. இப்போ சிக்சாக்காக வந்துடும். இந்த மேட்டு பகுதியில் சிக்சாக்காக வந்துடும். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே. இது வந்து வலது காலில் இந்த மேட்டு பகுதி விரல் கீழே இருக்கிற பகுதி ஹார்ட்டில் இருக்கிற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்கும். இது பெருவிரல் வந்து மூளை செல்ல ஆக்டிவேட் ஆகுது. இது 2 விரல் 2 கண்ணுக்கு போகிறது ஆக்டிவேட் ஆகுது. கடைசி 2 விரல் வந்து காதுக்கு போகிற நரம்பு ஆக்டிவேட் ஆகும். இது ஹார்ட்டில் இருக்கிற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இந்த பல்லப்பகுதி வந்து சாஃப்டாக இருக்குன்னா வயிறில் இருக்கிற பெருங்குடல், சிறுங்குடல், கல்லீரல், கணையம், பித்தப்பை இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இந்த குதிங்கால் வந்து இந்த காலை வந்து இந்த விரலை வந்து அக்குப்பஞ்ச நீடில் மாரி ஆக்கணும். இடுப்பு பகுதி, மூட்டு பகுதி, 2 கெண்டை சேத்தை, மூட்டு, கெண்டைக்கால் இதெல்லாம் இந்த குதிங்கால் வரையும் சரியாகும். தூங்கி எழுந்தா கால் கீழே வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த குதிங்கால் வலி குறையும். இந்த பின்பக்கமும் அழுத்தணும். அழுத்தாச்சு. இப்போ லெஃப்ட் கையை கீழே, ரைட் கை மேலே. இந்த 4 விரல் கீழே அழுத்தணும். இந்த கட்டை விரல் மேலே அழுத்தணும். மேலே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே. இது வந்து முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டு. அதில் இருக்கிற டிஸ்கில் தேய்மானம் அதெல்லாம் சரியாகும். பண்ணியாச்சு. 3 முறை கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. இது வந்து இந்த மூட்டு பகுதி வந்து இப்படி இஞ்சா அழுத்தணும். மூட்டை சுற்றிலும் இந்த கெண்டைக்கால் மூட்டில் இஞ்சா அழுத்தணும். இந்த மூட்டு இருக்கு இல்லையா, இந்த கெண்டைக்கால் மூட்டு, கொலுசு போகிற மூட்டு, இந்த மூட்டில் சி வடிவத்தில் இந்த கெண்டைக்காலை சுற்றிலும் இஞ்சா அழுத்தணும். சி வடிவத்தில் 5 முறை அழுத்தியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கையை கீழே கொலுசு மூட்டு கீழே வச்சுக்கிறோம். இந்த கை மேலே வச்சுக்கிறோம். இங்கே வந்து மேலே மூட்டில் வந்து இந்த கெண்டைக்கால் மேலே மூட்டில் வந்து இங்கேருந்து சுற்றும் போது இந்த 4 வரல் கீழே மூட்டும் சுற்றணும். ஓகே.
இப்போ வந்து லெஃப்ட் கை கீழே ரைட் கை மேலே, மேலேயும் கீழே ரெண்டு தேய்ச்சி விடணும். 1 2 3 4 5 ஆப்போசிட். 1 2 3 4 5 மீண்டும் ஆண்டி சர்க்கிள் ரைட். 1 2 3 4 5. இப்போ இந்த வலது கையை கெண்டைக்கால் அடியில் வச்சுக்கணும். இந்த இடது கையை இந்த 5 விரலை பிடிச்சிக்கிட்டு மேலே வைக்கலாம். 1 2 3 4 5 மீண்டும் கீழே இருந்து மேலே. 1 2 3 4 5 மீண்டும் மேலே இருந்து கீழே. 1 2 3 4 5. இப்போ இந்த ரெண்டு கட்டை 10 விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரல் கீழே போயிடணும். கீழே போயிட்டு அப்படியே இஞ்சா மேலே போய் அழுத்தணும். ஒரே தடவை தான், கீழே இருந்தால் மேலே போகணும். ரத்தம் கீழே இருந்து மேலே போகணும். முடிஞ்சுதா? இந்த காலை இப்படி நீட்டி விட்டுரும். இப்போ செஞ்ச காலை ஒரு அரை அடி தூக்குங்க பார்க்கலாம். 2 kg வெயிட் ஃப்ரீயாக இருக்கா? ஃப்ரீயாக இருக்கு. செய்யாத காலை தூக்குங்க, தூக்க முடியுதா? தூக்க முடியல. அப்போ இந்த காலையும் இது போல செய்யணும். எப்படி? இந்த பெருவிரல் மூளை செல்லுக்கு போகிறது ஆக்டிவ் ஆகும். இந்த ரெண்டு இந்த ரெண்டு விரல், அடுத்த 2 விரல் 2 கண்ணுக்கு போகிறது ஆக்டிவ் ஆகும். கடைசி 2 விரல் 2 காதுக்கு போகிற நரம்பு ஆக்டிவ் ஆகும். இதில் வந்து வலது காலில் வந்து ஹார்ட்டுக்கு ஜீரண மண்டலம், மைல்டு பிளாக்லாம் கிளியர் ஆகும். இடது காலில் வந்து மேட்டு பகுதி வந்து நுரையில் இருக்கிற சளி, மஞ்ச சளி, கெட்டி சளி அதெல்லாம் கரைக்கிறது. அப்போ இஞ்சா இங்கே சிக்சக்கால் இருக்கும். கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே. இந்த மேட்டு பகுதி முடிச்சிட்டோம். இப்போ பல்ல பகுதி, வயிறு பகுதி. இப்போ சாஃப்டாக இருக்கணும். குத்துற மாதிரி இருந்தால் தான் சாஃப்டாக அப்படி இஞ்சா இருக்கணும். பெருங்குடல், சிறுங்குடல், கல்லீரல், கணையம், பித்தப்பை, மணிர் இதெல்லாம் ஆக்டிவ் ஆகும். இப்போ இந்த கெண்டைக்கால், புதியங்கால், இது அதே காலில் செஞ்சு தான் செய்கிறோம். இப்போ இஞ்சா அழுத்தணும். இப்படி குத்துற மாதிரி அக்கு பஞ்சம் நீடில் மாதிரி அழுத்தணும். இங்கே பண்ணுறதுனால இந்த இடுப்பு, இந்த தொடப்பகுதி, இந்த மூட்டு பகுதி, இந்த கெண்டை சதை, இந்த கெண்டைக்கால் இதெல்லாம் இங்கே இருக்கிற நரம்புலாம் ஆக்டிவ் ஆகும். சரி, இதெல்லாம் அழுத்தி விட்டாச்சுங்களா? அழுத்தி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த பின்னாடி அழுத்துறோம், பின்னாடி அழுத்துறோம். இப்போ இந்த லெஃப்ட் கை விரல் லாஸ்ட்டில் வச்சுக்கிறோம், கீழே வச்சுக்கிறோம். ரைட் கை மேலே வச்சுக்கிறோம். மேலேருந்து கீழே இப்படி நல்லா அழுத்தி விடணும். கீழே இருக்கிற விரலும் அழுத்தணும், மேலே இருக்கிற விரலும். இந்த 4 விரல் கீழே அழுத்தணும், 4 விரல் கீழே அழுத்தணும், 2 கட்டை வரலும் மேலே அழுத்தணும். அழுத்தியாச்சு. இது ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு டிஸ்கில் இருக்கிற தேய்மானெல்லாம் போகிறது. அது கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே பண்ணியாச்சு. இப்போ இந்த மூட்டு பகுதி, கெண்டைக்கால் மூட்டு பகுதி, இந்த மூட்டு பகுதியை இங்கிருந்து இஞ்சா அழுத்தணும். எப்படி? இந்த மூட்டை சி வடிவத்தில் அழுத்தணும். இந்த மேலே இந்த 2 விரல் அழுத்தணும், கீழே மீது 4 விரல் அழுத்தணும். அந்த மூட்டை சுற்றிணும், இஞ்சா அழுத்தணும். கொலுசு மூட்டு இல்லையா, அந்த கொலுசு மூட்டை சுற்றிலையும் அழுத்தணும். சரி, அழுத்தாச்சுங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் கை மேலே, ரைட் கை கீழே, 2 கையும் சேர்த்த மாதிரி இந்த மூட்டில் சுற்றணும். 1 2 3 4 5 மீண்டும் கீழேருந்து மேலே. 1 2 3 4 5 மீண்டும் மேலேருந்து கீழே. மேலே 1 2 3 4 5 ரைட்டு லெஃப்ட்டு ஆண்டி சர்க்கிள் ரைட்டு. இப்போ இந்த கை கையை கீழே வைக்கிறோம். இந்த கை 5 விரலில் இந்த 5 விரலை பிடிச்சி 1 மேலேருந்து கீழே சுற்றணும். 2 3 4 5 மீண்டும் கீழேருந்து மேலே. 1 2 3 4 5 மீண்டும் மேலேருந்து கீழே. 1 2 3 4 5 இப்போ கடைசியாக இந்த கட்டை விரல் கீழே வந்துடணும். கட்டை விரல் கீழே வந்து இஞ்சா அப்படியே கீழேருந்து மேலே அழுத்திட்டே போகணும். இது வந்து இந்த ஹார்ட்டில் இருக்க மேல் வர அதெல்லாம் ஆக்டிவ் ஆகும். இப்போ காலை நீட்டுங்க, காலை நீட்டியாச்சு. இப்போ செஞ்ச காலை அரைக்கிட்டுங்க. ஃப்ரீயாக இருக்கா? ஃப்ரீயாக இருக்கு. இப்போ 2 காலம் ஃப்ரீயாக இருக்கா? ஓகே. இப்போ இது இப்படி கடைசி இந்த பயிற்சியில் கடைசி நிலை இந்த வஜ்ராசனத்தில் இப்படி உட்காந்து மூட்டு 2 தொடை, இந்த கால் வரல், இந்த பெருவிரலை இப்படி உட்காந்து இப்படி உட்காந்து இப்படி வருடி விடணும். முது தண்டை வருடி விடணும். 1 2 3 4 5 இந்த கட்டை வரலும் இந்த ஆள்காட்டி வரலும் 2 வரலும் ஒட்டிக்கணும். தொடைக்கும் இடுப்புக்கும் நெருக்க ட்ரைப்னு சொல்கிறோமே, அந்த நெருக்க ட்ரைப்பில் இப்படி வச்சுக்கணும்.
மீதி வரலாம் 3 கீழே தான் இருக்கும். இப்போ கீழே குனியணும். முதுகு தண்டு, கழுத்து, தலை எல்லாம் நேராக இருக்கும். இப்போ நிமிரணும். மூச்சு இழுத்துட்டு நிமிரணும். கீழே போகும்போது ஃப்ரீயாக போகணும். கீழே குனியும் போது ஃப்ரீயாக போகணும். நிமிரும் போது மூச்சு இழுக்கணும். 5 முறை செய்யணும். தலை, கழுத்து, முதுகு தண்டு நேராக இருக்கும். 1 2 3 4 5 முடிஞ்சது. இதுலயே அடுத்து இந்த கட்டை விரல ஆள்காட்டி விரல வச்சுக்கணும். இந்த 4 விரல் மூடணும். இந்த மோதிரம் முட்டணும். தொப்புளுக்கு கீழே வச்சுக்கணும். இது வந்து தொப்புள் கீழே ஒட்டின மாதிரி வச்சுக்கணும். அதே தான் பயிற்சியை கீழே போகும்போது குனியணும். மேலே நிற்கும் போது மூச்சு 5 முறை. 2 3 4 கால் இங்கே ஒட்டிடணும். 5 2 இதில் 3வது இல்லை. இப்போ நல்லா தலை, கழுத்து, முதுகு நேரணும். வலது கை தொப்புள் வச்சுக்கணும். இடது கை வலது காதில் வச்சுக்கணும். 1:2 மூச்சை ஒரு பங்கு இழுத்தா விடுறது 2 பக்கம் இருக்கும். 1 2 3 4 5 கையை மாற்றிக்கணும். 1 2 3 4 5 காற்று நமக்கு இயற்கையிலே போயிட்டு தான் இருக்குது. போயிட்டுனால தான் வாழ்றோம். ஆனால் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. நுரையீரலில் மட்டும் 6 லிட்டர் காற்று சேவ் பண்ணும். இப்படி வச்சு வலது கை இப்படி வச்சு இப்படி வைக்கிறனால ஹார்ட் பக்கம் காற்று போகாமல் லங்ஸ் பக்கமாக காற்று போகிறோம். 2 பக்கம் போகிற காற்று ஒரு பக்கம் அடித்து 2 காற்று ஒரே பக்கமாக போகிறோம். அதே போல் லங்ஸ் அடிச்சுட்டு காற்று பக்கம் ஒரே பக்கமாக போகிறோம். பொண்ணல் ஆயில் ஊற்றுறது பெண்ணல் இருக்குது. அதோட ஷேப் கொடுத்து முன்னாடி பின்னாடி இடது வலது. அதுபோல் நம்ம பிராணாயாம காற்று வந்து நுரையீரலுக்கு, ஹார்ட்டுக்கு, 2 கிட்னிக்கு, ஹார்ட்டு லங்ஸ் மேல் அடக்கி முகத்தில் விடுறோம். அதுதான் ஒவ்வொன்றா பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு அதை பார்த்தோம். 2வது பார்த்தோம். இதில் 2வது பார்த்தோம். 3வது இடது கை ஃபஸ்ட்டு வைக்கணும். இடது கை வலது காது, வலது கை இடது காது. இதில் அதே மாதிரி 1:2 எப்படி 1 2 3 4 5 இது 2 கிட்னிக்கும் காற்று போகிற மாதிரி பாவனை. அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த நிலை இந்த கை இப்படி பின்னாடி வச்சுக்கணும். அந்த கை முன்னாடி வச்சுக்க கையை அப்படியே பின்னாடி காதோட வச்சு வைக்கிறோம். இது வந்து ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு மேல் அறையில் காற்று போகும். பிராணாயாமம் காற்று போகும். 1 2 3 4 5 கடைசியா லெஃப்ட் கை லெஃப்ட் கண், லெஃப்ட் கை லெஃப்ட் கண் கிராஸா, ரைட் கை ரைட் கண் கிராஸ். இதில் வந்து 5 மூச்சு. 1 பாவனை வந்து முகம் பூரா காற்று போகிற மாதிரி பாவனை, முகம் சுருக்குறாமல் பார்த்துக்கணும். 2 3 4 5 விரல் 4 விரல் போட்டுக்கிறோம். கட்டவரில் ஒட்டிக்கிறோம். மூட்டை மடக்கிக்கிறோம். கண்ணு 2 கட்டவரில் பார்க்குது. ரைட் எனக்கு வலது கை ரைட்டு, தலைக்கழுத்து நேரம், கண்ணு மட்டும் பார்க்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்
ரைட் லெஃப்ட் நார்மல். இப்போ அப், இந்த கட்டவரை பார்த்துட்டே கண்ணு போகணும். கண்ணு எந்தெந்த திசையில் போதோ அந்த கண்ணு திசையில் போகணும். அப் டவுன், அப் கண்ணை பார்த்துக்கிட்டே மேலே போகணும். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். அடுத்தது மூணாவது நிலை, லெஃப்ட் தொடையிலிருந்து ரைட் கால் பக்கம் கிராஸாக வரணும். அப் டவுன்னா கட்டவரில் பார்த்துக்கிட்டே கண்ணு போகணும். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இப்போ ரைட் தொடை, ரைட் தொடையிலிருந்து லெஃப்ட் தொடை பக்கம், லெஃப்ட் கால் பக்கம். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இப்போ அடுத்த நிலை, நமக்கு ஓ வட்டமாக பெருசாக போகணும். பாருங்க, எனக்கு இப்போ ரைட் பக்கமாக போகிறோம். அந்த கட்டவரை பார்த்துட்டே போகணும். அப்படியே இந்த பார்க்கும்போது இந்த கட்டவரில் ஓ வட்டமாக 1, இந்த கட்டவரில் சுற்றிக்கிட்டே கண்ணு போகணும். 2, 3, 4, 5. இப்போ ஆப்போசிட் 1, கட்டவரை பார்த்துட்டே கண்ணு போகணும். 2, 3, 4, 5. இப்போ லாங் ஷாட், தூர பார்வை கிட்ட பார்வை, தூர பார்வை கிட்ட பார்வை. லாங் ஷாட், மூக்கு ஒட்டக்கூடாது, 3 இன்ச்சு கேப். லாங் ஷாட் லாங் ஷாட் லாங் ஷாட் லாங் ஷாட். இதோட கை பல்ல பகுதி இந்த கண்ணில் வைக்கணும் கிராஸாக. இந்த கையோட பல்ல பகுதி இங்கே வச்சா ஒரு ஆற்றல் போகும், ஜீவகாந்த ஆற்றல். இந்த கையை அதே கிராஸாக வச்சு ரெஸ்ட். இப்படி 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும். இப்போ கபாலபதி பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த கபாலபதி பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதுகு தண்டு, கழுத்து, தலை எல்லாம் நேராக இருக்கணும். இடது கைக்கு தான் வேலை, வாய் மூடி இருக்கணும். பாருங்க, அப்படின்னு மூச்சு காத்து தள்ளணும். இப்படி மூச்சு காத்து தள்ளணும். அப்போ வாய் மூடிட்டு இப்படி மொத்தம் 10 முறை, இப்படி லெஃப்ட் ரைட்டு மொத்தம் 10 முறை. பாருங்க, ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். ஒரு நிமிஷம் ரெஸ்ட். இப்போ எப்படி படுக்கணும், எப்படி எழுதிக்கணும் பாருங்க. லெஃப்ட் பக்கமாக திருப்பி லெஃப்ட் கையை வச்சு இப்படி லெஃப்ட் எழுதி தள்ளிட்டே போகணும். இந்த கையை வச்சு இப்படி தான் படுக்கணும். எழுந்திருக்கும் போது லெஃப்ட் கையை வச்சுட்டு இந்த கை மூடி தான் இருக்கு. சரி, இப்போ படுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், காலை ரெண்டு ஒட்டணும். ஒட்டிச்சு கால் ரெண்டு ஒட்டினா இந்த கை வந்து சின்ன கீழே தரையில் கொடுத்தாங்க. பாட்டி கை கொடுத்தாங்க. இதில் ரைட்னா தலை ரைட் பக்கம் போயிட்டா, லெஃப்ட்னா கால் லெஃப்ட் பக்கம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அடுத்த ஸ்டெப் காலை மடிக்கணும். அதே தான், ரைட்னா தலை பக்கம் போயிடும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். கால் நீட்டும். இப்போ இந்த கொலுசு போகிற இடத்துல காலை வச்சுக்கணும். இடது கால் கீழே, வலது கால் மேலே வச்சு ரைட் நல்லா போகணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ இடது கால் வச்சுக்கணும். இப்போ ரைட் லெஃப்ட் நல்லா போகும்போதுனா கால் போகணும்.
தடம் அந்த பக்கம் ரைட்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்போ நார்மல் வந்துச்சு. இந்த ரெண்டு கால் கப்பு மேலே வைக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ கால் கீழே வச்சுட்டு லெஃப்ட் கால் மேலே ரைட் கால் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்போ லாஸ்ட் சைக்கிளிங் பண்ணணும். கை கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படியே கை காலில் நிறுத்து ரெஸ்ட் ஒரு நிமிஷம். இது மகராசனம் முதல் பகுதி. இதுலேயே ரெண்டாவது பகுதி அப்படியே பார்ப்போம். கை ரெண்டு வச்சாச்சு, கம்தாச்சு. கை வந்து மலர்ந்து மேலே பார்க்க மாதிரி. இதில் வந்து என்னென்னா மூட்டு மேலே தூக்கணும். மூட்டை மேலே தூக்கணும். கீழே தரையை போடுறது மூட்டு மேலே தூக்கிக்கணும். கால் ஊற்றணும். இதில் ரைட், இதில் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் நார்மல். இப்போ இதில் கால் மடக்கணும். மூட்டு காலும் மடக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ கால் மடக்கணும். இந்த இடது கால் மேலே வலது கால் போது மூட்டு மேலே தூக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ அதே போல் இந்த கால் மடக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ கால் மேலே வச்சுட்டு கால் மூட்டி மேலே தூக்கணும். லெஃப்ட் கால் மூட்டியில் ரைட் கால் மூட்டி மேலே தூக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இப்போ அதே மாதிரி அடுத்த கால் ரைட் மூட்டு கால் மேலே தூக்கணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்போ கடைசியாக பண்ண போகிறோம். இந்த கை இப்படி இருக்கும். இதில் ரைட் இப்படி ரைட் போது கால் வந்து இந்த மடிக்கணும். ரைட் பக்கம் வரும்போது ரைட் பக்கம், லெஃப்ட் பக்கம் வரும்போது லெஃப்ட் கால் மடிக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்போ நார்மல். இப்போ குழந்தை படுக்கிற மாரி படுக்கணும். கடைசி நிலையில் தான் இப்படி தான் ரெஸ்ட் இருக்கு. மகராசனம் 1, மகராசனம் 2. உடம்பை தேய்த்தும் பயிற்சி. அடுத்த பயிற்சி உடம்பை தேய்ச்சி விடும் பயிற்சி. உடம்பை தேய்த்து விடுது. கை எடுத்துக்கணும். அந்த வலது கையை தொப்புள் சுற்றிலும் 3 முறை ரைட் பக்கமாக 1 2 3. அப்புறம் இடது பக்கமாக 3 முறை 1 2 3. மீண்டும் வலது பக்கமாக 3 முறை 1 2 3. இந்த கையை ஹார்ட் பக்கமாக வலது பக்கமாக 3 முறை 1. ஹார்ட்டை சுற்றி சேர்த்துக்கணும் 2 3. அப்புறம் இடது பக்கமாக 3 முறை 1 2 3. மீண்டும் வலது பக்கமாக 3 முறை 1 2 3. இப்போ இந்த லெஃப்ட் கை எடுக்கணும். ஹார்ட் பக்கமாக நுரையல் பகுதி. லெஃப்ட் கை எடுத்து நுரையல் பகுதியில் 1 2 3. இதில் 1 லெஃப்ட் 1 2 3. மீண்டும் ரைட்டில் 1 2 3. புரியுதா? அடுத்து இந்த 2 கட்டை வரல காதுக்குள்ளார ஹோல்ஸில் போய் விட்டு வலப்புறமாக பண்ணணும். கட்டை வரல காதுக்குள்ளார விட்டு வலப்புறமாக 1 2 3. அதேமாரி ஆப்போசிட்டில் 1 2
3. அதேமாரி வலப்புறமாக மீண்டும் ஆன்டி சர்க்கிள் ரைட்டு 1 2 3. இப்போ காதை அழுத்தி விடணும். எப்படி பாருங்க, இந்த காது மடலை மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே 1 2 3 இப்படி 3 முறை அழுத்தி விடணும். அப்புறம் இந்த கட்டை வரலை நெத்தி பொட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த சைடில் இருக்க இதில் 3 முறை இப்படி சுற்றி விடணும். 1 2 3 1 2 3. ரைட்டு 3 முறை, லெஃப்ட்டு 3 முறை, ஆன்டி சர்க்கிள் ரைட்டு 3 முறை பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கையை மூக்கை ஒட்டி அப்படியே தேய்ச்சி விடணும், அப்படியே வருடி விடணும். 1 2 3 4 5. இதில் ஆப்போசிட்டில் இருக்க மகப்பகுதி ஃபுல்லாக 1. அப்படியே இந்த மகத்தை தொட்டு தலைப்பகுதி ஃபுல்லாக வரணும். 2 3 4 5. அடுத்தது அக்கு ப்ரெஷர் பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ண போகிறோம், இந்த லெஃப்ட் கையை 3 விரல இந்த கழுத்தோட 3 புள்ளி இருக்கும் பாருங்க, பள்ளமாக இருக்கும். அந்த 3 பள்ளத்தில் இந்த 3 விரல் வச்சு இங்கே வச்சுக்கணும். ஆமாம், வேறு எந்த விரலும் தொடக்கூடாது. இப்போ இந்த தொப்பு இந்த நெஞ்சு பகுதியிலிருந்து ஒரு அங்கலம் இப்படி வச்சா, இதில் வந்து 3 இன்ச்சு தொப்புள் பகுதியிலேருந்து 3 இன்ச்சு வச்சிங்கன்னா இங்கே ஒரு புள்ளி வரும், பந்து மாதிரி இருக்கும். இது மொதல் பாயிண்ட்டு, இது 2வது பாயிண்ட். மொத்தம் 16 பாயிண்ட்டு. இதில் மொதல் பாயிண்ட் இது, 2வது பாயிண்ட் இது. இதிலிருந்து 3 விரல், நெஞ்சு புள்ளியிலிருந்து 3 விரல் 3 இன்ச்சு வச்சோம்னா 3 இன்ச்சுங்கிறது ஒரு 3 இன்ச்சு வைக்கலாம். வச்சுட்டு இதில் ஆள்காட்டி விரல் வச்சு ஒரு 8 மூச்சுன்னா அரை நிமிஷம். 1 2 3 4 5 6 7 8. இது முதல் நிலை புள்ளி. 2வது அந்த வச்சதுலேருந்து 3 இன்ச்சு வச்சுட்டு அதில் 3வது பாயிண்ட் 1 2 3 4 5 6 7 8. அதிலிருந்து 3 இன்ச்சு தொப்புளுக்கு மேலே, அதில் 3 இன்ச்சு. 1 2 3 4 5 6 7 8. அப்போ தொப்புள் குழி இருக்கு இல்லையா, அந்த தொப்புள் குழியில் மேலே பார்த்த மாதிரி இப்படி பார்த்த மாதிரி இழுத்த மாதிரி, மேல் வாரத்தில் இருக்கிற மாதிரி காத்து மேலே இருக்கிற மாதிரி, லெஃப்ட் கை பக்கமாக இருக்கிற மாதிரி. 1 2 3 4 5 6 7 8. இங்கே 3 புள்ளி, 4 புள்ளி, இதோட 5வது புள்ளி, 5வது பாயிண்ட். இது 6வது பாயிண்ட். கீழே கட்டவரில் வச்சு லெஃப்ட் தொட பக்கமாக 1 2 3 4 5 6 7 8. 3 4 5 6வது பாயிண்ட். இப்போ 7வது பாயிண்ட் வந்து இந்த தொப்புளில் இந்த பக்கமாக ரைட் பக்கமாக இருக்கிற மாதிரி 7வது பாயிண்ட். 1 2 3 4 5 6 7 8. அரை நிமிஷம். அந்த 8க்கு கவுண்டிங் சொல்கிறது அரை நிமிஷம். 1 3 4 5 6 7. இப்போ 8வது பாயிண்ட். இது வந்து லெஃப்ட் தொப்புள் பக்கமாக, லெஃப்ட் கை பக்கமாக. 1 2 3 4 5 6 7 8. இப்போ 9வது பாயிண்ட். இந்த தொடப்பம் கொடுக்குமா, ரைட் தொடப்பம் கொடுக்குமா. 1 2 3 4 5 6 7 8. இப்போ கட்டவர் வச்சுட்டு 9வது பாயிண்ட் இதில் வச்சுருக்கோம். இடது தொடப்பம் கொடுக்குமா இல்லைமா. 1 2 3 4 5 6 7 8. இப்போ 10. இந்த மார்க்கில் கை கட்டவில் வச்சு இந்த வச்சுன்னா இந்த சுண்டூரில் முடிகிறோம்னா அடுத்த புள்ளி. 1 2 3 4 5 6 7 8.
12 1 2 3 4 5 6 7 8 இது 12. இது 13வது புள்ளி. தொப்புள் கட்டவரை வச்சு இப்படி கிராஸாக வந்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்கும், வரும் புள்ளி. அதில் கட்டவரை வச்சு பண்ணுவோம். 13வது புள்ளி. 1 2 3 4 5 6 7 8. இப்போ லாஸ்ட் புள்ளி. தொப்புள் இருந்து அப்படியே கை வச்சுட்டே போனீங்கன்னா இடது தொட பக்கத்தில் நெறிக்கட்டுற இடத்துக்கு மேலே ஒரு வர்ம புள்ளி இருக்கும். இதுதான் இந்த மலக்குடல் வர்ம புள்ளி. அந்த பாயிண்ட் வந்து மோசம் போவாங்கன்னா பெரிய மோசம் போகும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ கை ரெண்டு இப்போ தான் எடுக்கணும். எந்த புள்ளியில் வைக்கணுமோ அந்த புள்ளி வேலை மட்டும்தான் இருக்கணும், மற்றவர்களும் பாடி போடக்கூடாது. இங்கே 3 வேலை மட்டும்தான் இருக்கணும், மற்றவர்களும் போடக்கூடாது. இங்கே எந்த புள்ளியோ அந்த ஆள்காட்டி வேலை மட்டும்தான் வைக்கணும், மீதி வேலை போடக்கூடாது. இப்போ ஓய்வு தரும் பயிற்சி. முகத்தை மேல் நோக்கியவாறு வைத்து கொண்டு விரிப்பின் மீது தளர்ந்த நிலையில் மல்லாந்து படுத்து கொள்ளவும். கண்களை மூடிக்கொள்ளவும். கால்களை பிரிந்திருக்கும்படியாக தளர்வாக வைத்து கொள்ளவும். இப்போது கால் பாதங்களில் தொடங்கி மேல் நோக்கியவாறு உடலை மனதினால் தளர்த்தி கொண்டே வரவும். முதல்ல பாதங்களை நினச்சிக்கிறோம். பாதங்களை நினைத்து கொண்டு தளர்ச்சி பயிற்சியை ஆரம்பிக்கிறோம். உடலை தளர்த்தும் போதெல்லாம் மனதிற்குள்ளேயே நான் சொல்கிற குறிப்புகளை சொல்லிக்கொள்ள வேண்டும். 2 கால் பாதங்களையும் தளர்த்தி கொள்கிறேன். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. இங்கே இருக்க அணு அடுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றது. போதுமான அளவுக்கு பலமும் வலிமையும் பெறுகிறது. ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றுவிட்டன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. 2 கெண்ட கால்களை தளர்த்தி கொள்கிறேன். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. இங்கே இருக்க அணு அடுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றது. புத்துணர்ச்சி பெறுகின்றது. போதுமான அளவுக்கு பலமும் வலிமையும் பெறுகிறது. ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றுவிட்டன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. 2 மூட்டு பகுதியை தளர்த்தி கொள்கிறேன். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. இங்கே இருக்க அணு அடுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றது. புத்துணர்ச்சி பெறுகின்றது. போதுமான அளவுக்கு பலமும் வலிமையும் பெறுகிறது. ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றுவிட்டன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. 2 தொடப்பகுதிகளை தளர்த்தி கொள்கிறேன். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. இங்கே இருக்க அணு அடுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றது. போதுமான அளவுக்கு பலமும் வலிமையும் பெறுகிறது. ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றுவிட்டன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. இடுப்பு பகுதி, அதன் உள்ளுறுப்பு பகுதியை தளர்த்தி கொள்கிறோம். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. இங்கே இருக்க அணு அடுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றது. புத்துணர்ச்சி பெறுகின்றது. போதுமான அளவுக்கு பலமும் வலிமையும் பெறுகிறது. ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றுவிட்டன.
ஓய்வு ஓய்வு ஓய்வு. வயிற்றுப்பகுதி அதன் உள்ளுறுப்பு பகுதியை தளர்த்தி கொள்கிறேன். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. இங்கே இருக்க அணு அடுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றது. புத்துணர்ச்சி பெறுகின்றது. போதுமான அளவுக்கு பலமும் வலிமையும் பெறுகிறது. ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றுவிட்டன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. மார்பு பகுதி அதன் உள்ளுறுப்பு பகுதியை தளர்த்தி கொள்கிறேன். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. இங்கே இருக்க அணு அடுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றது. புத்துணர்ச்சி பெறுகின்றது. போதுமான அளவுக்கு பலமும் வலிமையும் பெறுகிறது. ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றுவிட்டன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. கை தோள்பட்டைகள், 2 கைகள், கை விரல்கள் தளர்த்தி கொள்கிறேன். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. இங்கே இருக்க அணு அடுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றது. புத்துணர்ச்சி பெறுகின்றது. போதுமான அளவுக்கு பலமும் வலிமையும் பெறுகிறது. ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றுவிட்டன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. கழுத்து பகுதி அதன் உள்ளுறுப்பு பகுதியை தளர்த்தி கொள்கிறேன். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. இங்கே இருக்க அணு அடுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றது. புத்துணர்ச்சி பெறுகின்றது. போதுமான அளவுக்கு பலமும் வலிமையும் பெறுகிறது. ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றுவிட்டன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. தலப்பகுதி அதன் உள்ளுறுப்பு பகுதியை தளர்த்தி கொள்கிறேன். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நடைபெறுகிறது. இங்கே இருக்க அணு அடுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படுகின்றன. புத்துணர்ச்சி பெறுகின்றன. போதுமான அளவுக்கு பலமும் வலிமையும் பெறுகிறது. ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றுவிட்டன. ஓய்வு ஓய்வு ஓய்வு. தலப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கழுத்து பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கை தோள்பட்டைகள், 2 கைகள், கை விரல்கள் நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மார்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். வயிற்றுப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இடுப்பு பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். 2 தொடப்பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். 2 மூட்டு பகுதி நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். 2 கெண்ட சதைகள் நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். 2 கெண்டைக்கால்கள் நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பாதங்கள் 2 கீழ்ப்பாதங்கள், பாத விரல்கள் நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கீழ்ப்பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் நன்றாக ஓய்வு பெற்றுவிட்டன. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். தூங்கப் போகிறேன் தூங்கப் போகிறேன் தூங்கப் போகிறேன். தூங்குகிறேன் 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 தூங்குகிறேன். ஆழ்ந்து தூங்குகிறேன் ஆழ்ந்து தூங்குகிறேன் ஆழ்ந்து தூங்குகிறேன். நிறைவாக கண்களை மூடியவாறே உடலை மறந்த நிலையிலேயே வேறு எண்ணங்களினின்றி சுவாசம் வெளியே போவதையும் உள்ளே வருவதையும் கவனித்து கொண்டே தளர்வான நிலையில்
5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை இருக்கவும். உறக்கம் வந்தால் சில நிமிடங்கள் அப்படியே உறங்கிவிடலாம். எழுந்திருக்கும்போது கைகளை முன்ன பின்ன 3 முறை அசைக்கணும். இடது வலதுமா, கால்களை முன்ன பின்ன இடது வலது புறமாக 3 முறை அசைக்கணும்.